பார்க்கறதுக்கு கல்கண்டு மாதிரியே இருக்குல்ல, ஆனால் கல்கண்டு கிடையாது. இது பேர் வந்து பாதாம் பிசின். சம்மர் டைமில் பாதாம் பிசின் வந்து நம்ம இன்டேக் அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா பாடியோட ஹீட் வந்து கண்ட்ரோல் ஆகும். மெயினாக ஆண்கள் வந்து அதிகமாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ராவல் பண்ணுறவங்களுக்குலாம் பாடி ஹீட் அதிகமாகிறதால பிம்பிள்ஸ் அதிகமாக வரும், சூடு கட்டி வரும், சூடு பிடிச்சிக்கும், இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய வரும். இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு இந்த பாதாம் பிசின் வந்து டெய்லி நீங்கள் 2 ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்லாம். இது பார்க்கறதுக்கு கட்டியாக இருக்குது, இது எப்படி 2 ஸ்பூன் சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? 1 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சின்ன பீஸ் அளவுக்கு அந்த தண்ணியில் போட்டிங்கன்னா மறுநாள் காலையில் நீங்கள் பார்க்கும்போது அது எல்லாமே ஃபுல்லாக ஊறி ஜெல்லி மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை தான் நீங்கள் வந்து இன்டேக்காக எடுத்துக்க சொல்கிறேன். ஸோ 2 ஸ்பூன் அளவுக்கு டெய்லி வந்து அப்படியே நார்மலாக நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம். எனக்கு அந்த மாதிரி சாப்பிட பிடிக்கல அப்படிங்கிறவங்க லெமன் ஜூஸ் இல்லை வேறு ஏதாவது ஜூஸ் போட்டிங்க அப்படின்னா அதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். இந்த பாதாம் பிசினை வந்து ஹேர் பேக்காகவும் அப்ளை பண்ணலாம். இந்த பாதாம் பிசின் ஆல்ரெடி ஊற வச்சது இருக்கு இல்லைங்களா, அது கூட செம்பருத்தி இலை இல்லைன்னா கத்தாழை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஹேர் பேக்காக அப்ளை பண்ணும்போது பாடியோட ஹீட்டும் கண்ட்ரோல் ஆகும், பிம்பிள்ஸ்லாம் வராமல் இருக்கும். ஸோ உங்களோட ஹேரும் பார்க்கறதுக்கு சாஃப்டாக அப்படியே சில்கியாக சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெகுலராக டிப்ஸ் பார்க்கறதுக்கு நம்மளோட பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாதாம் பிசின் வச்சு இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ் நாங்கள் வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.